வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? யூடியூப்பில் நான் சொல்லிக்கிறேன்னா, யூடியூப்பில் நிறையா பேர் ஒரு 5-6 கோஷ்டியெல்லாம் வந்து ரொம்ப படத்தில் மாதிரியே பண்ணணும் செய்யணும்னு சொல்லி எல்லாருமே போடுறீங்க. அது என்றைக்குமே வந்து அப்படி ரொம்ப பண்ணாதீங்க. கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவாய்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஓவராக போகாதீங்க. ஏன்னா இப்படி ஓவராக போகிறவங்க நாளைக்கு எதையாவது இழந்துடாதீங்க. நான் அதை தான் சொல்ல முடியும் மக்களே. நீங்கள் கோச்சிக்கிறதுக்கு வேலை இல்லை. நம்மளுக்கு தெரிஞ்சதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை நீங்கள் கேட்குறதும் கேட்காதும் உங்களோட விருப்பம். அப்புறம் இன்னொன்று சொல்லிக்கிறேன். சேரீயில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்கல்ல, அவங்களாம் எல்லாருமே முட்டாளுங்க தான். ஏன்னா ஒரு அம்மா அந்த முடியெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒன்று போடுது பாருங்கள் வீடியோ, அது ஒரு பேக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த இன்னொரு பொண்ணு ஒன்று வீடியோ போடுது, அது பேரெல்லாம் எனக்கு தெரியல மக்களே. அது ஒரு பேக்கு. என்றைக்குமே ஒரு பொண்ணுங்க வந்து வீடியோ போட்டால் தாலியை வந்து வெளியில் வந்து எடுத்து போடக்கூடாது. அது யாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நீங்களாம் பணம் சம்பாதிக்கிறீங்கன்னு தான் பேர். ஆனால் பணம் இருந்தால் என்ன வேணாலும் விலை கொடுத்து வாங்க முடியுமா? பொட்டுப்பூவை வாங்க முடியுமா? கட்டின புருஷன் என்னங்க நீங்களாம் யூடியூப்பில் பார்க்குறேங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் பார்க்குறேன், யூடியூப்பில். ஏங்க அந்த தாலியை வந்து உலகமே பார்க்குறதுக்கு தான் தாலி போடுவாங்களா? என்றைக்குமே தாலி வந்து மறந்து தாங்க இருக்கணும் பொண்ணுகளுக்கு. அது வந்து அப்படி போடக்கூடாது. எத்தனையோ பேர் பார்த்துருப்பீங்க, யாருமே அதை அட்வைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், தாலி வந்து அடுத்தவங்க பார்க்கக்கூடாது. அது ரொம்ப தப்பு. தாலி என்ன ஃபேஷனா? ஃபேஷன் ஷோ காட்டுறீங்களா? தாலியை தூக்கி வெளியில் போட. அது தாலி வந்து 4 பேர் பார்த்தா ஒருத்தவங்க கண்ணை போல் இருக்காது. தாலி வந்து எப்போவுமே சட்டைக்கு உள்ளே தான் இருக்கணும் தாலி. நீங்கள் செயின் போடுங்க வெளியில் தெரிகிற மாதிரி, சரிங்களா? தாலி வந்து யாரும் பார்க்கக்கூடாது. நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கிட்டாலும் சரி. 3 பேர் போட்டியில் இருக்காங்க. ஒருத்தவங்க நடிக்கிறவங்களும் போடுறாங்க. ஒரு சீரியல்லலாம் கூட நடிச்சிருக்க அந்த அம்மா முடி கூட கிராப் மாதிரி வெட்டியிருக்கோம், அது ஒன்று போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது நிறைய அட்வைஸ்லாம் பண்ணியிருக்குது. நிறையா இது அட்வைஸ் பண்ணி படத்துக்கெலாம் போயிருக்கு. அவ்வளோ அட்வைஸ் பண்ணுறது அந்த தாலிக்கு அட்வைஸ் கிடையாதா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சேலை வியாபாரத்துக்கு 2 பொண்ணுங்க இந்த திருச்சிக்கெலாம் வந்தாங்க. அப்புறம் இன்னொரு பொண்ணு ஒன்று வந்துச்சு, ஒல்லியாக இருக்கும். அது ரொம்ப மேக்கப் போட்டு தாலி எதுக்கு வெளியில் போட்டுக்கிறாங்க. அது எதுக்கு வெளியில் போடணுன்னு தான் நான் கேட்குறேன். அதெல்லாம் போடக்கூடாது. அது தப்பு. நீங்கள் என்ன தப்பாக என்னை எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல மக்களே. இது வந்து உண்மையிலே சொல்கிறேன், உங்கள் ஆம்பளைகளுக்கு வந்து நல்லதில்லை. உங்கள் கட்டினவங்களுக்கு நல்லதில்லை. உங்கள் கட்டின புருஷங்களுக்கு நல்லதில்லை. அதை நீங்கள் என்னை தப்பாக நினச்சாலும் சரி, கரெக்டாக நினச்சாலும் சரி, அது நீங்கள் தப்புனா நீங்கள் உணர்ந்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பெரியவங்கள்ட்ட போய் கேளுங்க. இந்த பொண்ணு ஒரு யூடியூப்பில் ஒரு பொண்ணு போட்டாங்க, முத்துங்கிறவங்க, காரைக்குடிக்காரவங்க. அது தப்பாக ரைட்டான்னு கேளுங்க. அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நம்மளுக்கெல்லாம் தாண்டி ஒரு 50-60 வருஷத்துக்கு பாட்டிங்க இருப்பாங்களா, அவங்கள்ட்ட போய் கேளுங்க. கேட்டுட்டு எனக்கு வந்து நீங்கள் வேணால் எனக்கு இன்ஸ்டாகிராமில் பேசி அனுப்புங்க, சரிங்களா? அது வந்து யாரும் பார்க்கக்கூடாது. நன்றி, வணக்கம்.